ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடியே தங்கம் அண்ட் வெள்ளி என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு குட்டி ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அதன்படியே இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 to 45 இருக்கலாம். இல்லை என்றால் பழைய விலைக்கே சந்தைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே இன்று டிசம்பர் 8 தங்கம் விலையில் மாற்றம் இல்லாமல் பழைய விலையான 12,040க்கே சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ட் வெள்ளியின் விலை பழைய விலையான 199 ரூபாய்க்கே இருக்கலாம். இல்லை என்றால் அதிலிருந்து ₹1 முதல் ₹2 வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே வெள்ளியின் விலை ₹1 மாத்திரம் குறைந்து 198 per கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மத்தியில் நாளை டிசம்பர் 9 தங்கம் அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரிடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டுடன் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும். நாளைக்கான ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கோல்டு சிட் ஸ்கீமில் நம்ம கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதில் 4th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். முதலாவதாக இந்த கோல்டு சிட் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேஜர் ஆஃப் த ஷாப் எல்லா ஜுவல்லரிலையுமே மேக்ஸிமம் இந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ணிட்டு வருவீங்க. அந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை எவ்ரி மந்த் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ 11 மந்த் கழிச்சு அந்த நீங்கள் பே பண்ண 11 மந்த்துக்கான அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து நகையை வந்து நீங்கள் ரெடீம் பண்ணி எடுத்துப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கோல்டு சிட் ஸ்கீமு 11 மந்த் ஸ்கீம்னு நம்ம அதை சொல்லுவோம். ஸோ இது நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி இல்லை ஆல்ரெடி நீங்கள் கரண்ட்டில் இந்த மாதிரி ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த முக்கியமான 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுற அந்த நகை கடைகளில் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து அது கிராமாக கன்வெர்ட் ஆகுதான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு டிசம்பர் 8 தானே, எஸ், இன்னைக்கு டிசம்பர் டேட் 8. ஸோ இன்றைக்கான தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 12,040. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு ₹10,000 ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்ரி மந்த் 11 மந்த் நீங்கள் 10,000 நீங்கள் பே பண்ணிட்டு வருவீங்க. ஸோ நீங்கள் இப்போ 10,000 நீங்கள் கொடுக்கும்போது இன்னைக்கு அந்த ₹10,000க்கான மதிப்பு என்ன தங்கத்தின் விலை ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 10,000க்கு 10,000 டிவைட் பை 12,040. ஸோ இன்னைக்கான 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 12,040. ஸோ 10,000 டிவைட் பை 12,040 வந்து பார்த்தீங்கன்னா 0.830 கிராம்ஸ். ஸோ நீங்கள் பே பண்ணுற அந்த கடைகளில் உங்களுடைய பணத்திற்கான கிராம் கணக்கில் அவங்க ஆட் பண்ணுறாங்களான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இல்லாமல் அது வந்து வெறும் அமௌண்ட்டாக மட்டும்தான் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏன்னா தங்கத்தின் விலை ஒவ்வொரு நாளும் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 11 மந்த் நீங்கள் கழிச்சு ரெடீம் பண்ணும்போது ஸோ அந்த கிராம் வந்து கண்டிப்பாக 11 மந்த் கழிச்சு அந்த கிராமோட மதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நீங்கள் பே பண்ணுற அந்த சிட் ஸ்கீமை நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் கோல்டாக கன்வெர்ட் ஆகுதான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கீம் போடுறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் வாங்க போகிறீங்க, 11 மந்த் கழிச்சு என்ன பொருள் வாங்க போகிறீங்க, கம்மல் வாங்க போகிறீங்களா, வளையல் வாங்க போகிறீங்களா, நெக்லஸ் வாங்க போகிறீங்களா, செயின் வாங்க போகிறீங்களா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பெரிய வளையல் நல்லா ஸ்ட்ராங்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 or 2 பவுண்டில் இருந்தால் தான் ஓரளவுக்கு நல்லா உழைக்கிற மாதிரி அந்த வளையல் இருக்கும். ஸோ அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ₹5,000 நான் மந்த்லி போடுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ 11 மந்த் கழிச்சு 55,000 இருக்கும். ஸோ ஆல்ரெடி இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட் வந்து ஒரு சவரன் வந்து 1 lakh ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் வளையல் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் 11 மந்த் கழிச்சு இது இன்னும் கூட ரேட் ஏறலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 இல்லை 3 கிராம் அளவுக்கு தான் உங்களால் வந்து சேர்க்க முடியும். அந்த 55க்கான மதிப்பு வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் மீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் கோல்டுக்கும் நீங்கள் பே பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்து அந்த கோல்டுக்கான வேஸ்டேஜும் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பொருளுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும். ஸோ நான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கான ஸ்கீம் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு அனலைசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாவதாக அந்த கடைகளில் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம செகண்ட் பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணது போல் நம்ம வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் கம்மல் தான் வாங்க போகிறீங்கன்னா அந்த கம்மல் செக்ஷனுக்கு நீங்கள் போயிட்டு ஸோ கம்மல் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, உங்களுடைய டிசைன்ஸ் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கா, லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கா, தரமுள்ள பொருளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கீம் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கம்மிங் டு த ஃபோர்த் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்க நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, ஹிடன் சார்ஜஸ் குறித்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பொதுவாகவே நம்ம எல்லாருமே விரும்புகிற இந்த ஸ்கீம நம்ம சூஸ் பண்றதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 11 மந்த் கழிச்சு நீங்க பே பண்ண அந்த கோல்டு, அந்த வெயிட்டா இருக்கட்டும், அது வந்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாம ஒரு சில கடைகள்ல ஃபுல் வேஸ்டேஜ் இல்லாம நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. எந்த பொருளுமே நீங்க வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரு சில கடைகள்ல 18% வரையும் இருக்கு. ஒரு சில கடைகள்ல 12%க்கான வேஸ்டேஜ் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். ஸோ நீங்க 14% உள்ள பொருள் நீங்க எடுத்தீங்கன்னா 12%க்கு நீங்க வேஸ்டேஜ் நீங்க ஃப்ரீயா எடுத்துட்டு மீதி 2% நீங்க வேஸ்டேஜ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ வேஸ்டேஜ் வந்து நம்ம இல்லாம எடுக்கிறதுக்கான ஒரு பெரும் முயற்சி தான் இந்த வந்து ஸ்கீம். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ அப்போ நீங்க கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது இருக்கிற கவனத்தை நீங்க கோல்டு ஸ்கீம் முடியும் போதும் அதை ரிடீம் பண்ணும்போதும் மிக மிக நீங்க கவனிக்க வேண்டிய சார்ஜஸ் குறித்து நான் சொல்ல போறேன். இப்போ நீங்க 11 மந்த் ஸ்கீம் நீங்க முடிச்சிட்டீங்க. ஸோ முடிச்சிட்டு நீங்க இப்போ ரிடீம் பண்ண போறீங்க கோல்டு அப்படின்னா நீங்க கடைக்குள்ள என்ட்ரு ஆன